ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் இல்லம் ஊழியங்கள் சார்பிலே சத்திய வார்த்தைகள் என்ற தலைப்பிலே இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற இந்த அருமையான கிருபை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதோடு கூட தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஒரு மிசை கண்களை மூடி ஜெபம் செய்து தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான உன்னதமான நாளுக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய வேதம் எங்களுக்கு ஜீவன், உம்முடைய வேதம் சத்தியம், உம்முடைய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம் ஐயா. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும், உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தவும், உம்மோடு நாங்கள் இணைந்து வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே இந்த வார்த்தைகளை இந்த நேரத்தை ஒப்புக்கொடுத்து இயேசுவின் உன்னத நாமத்தில் பரிசுத்த ஆவியானோடு தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்கின்றதான ஒரு தலைப்பில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கின்றதான வெளிச்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றோம் என்ற வாஞ்சை இருந்தாலும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த வேத வசனத்துக்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு வாழுகின்றதான ஒரு அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர வேண்டும் என்பதாக நம்முடைய சத்திய வேதம் நமக்கு காரியங்களை வழிவகுத்து தருகின்றது. அன்பான தேவச்சனமே, வேதம் என்ன சொல்லுகின்றது? 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படியானால் இந்த வேத பகுதியை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒருமிசை நாங்கள் நிதானித்து பார்க்க போகின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு வாழுகின்ற வாழ்க்கையில, கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற வாழ்க்கையில, கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வாழ்க்கையில எந்த நிலைமையில் இருக்கின்றோம், எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுகின்றதா, தெய்வம் நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற வண்ணம் என் வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றேனா, என்னுடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்கள் இருக்கின்றதா, அசுத்தமான தேவையற்றதான காரியங்கள் இருக்கின்றதா என்று சொல்லி நம்மை நாங்கள் நிதானிக்க வேண்டும் என்பதாய் வேதம் சொல்லுகின்றது. காரணம், அநேகர் எங்களை நாங்கள் நிதானித்து பார்ப்பதற்கு பதிலாக உலகத்திலே இருக்கின்ற மற்ற மனிதர்களையும் அல்லது சபையில் இருக்கின்றதான மற்ற சகோதரனையும் சகோதரியையும் குறித்து பேசிக்கொண்டே அவர்களுக்கு இப்படி சொல்லுகின்றது, இவர்களுக்கு அப்படி சொல்லுகின்றது என்று வேத வசனத்தை மற்றவர்களுக்கு மேலே திணிக்கின்றதான ஒரு பொல்லாத காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும் பொழுது, தெய்வத்தின் வார்த்தை நம்முடைய இருதயங்களிலே கடந்து வரும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நான் வாழுகிறேனா, இந்த வார்த்தைக்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்கின்றேனா, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் எதை கற்றுத் தருகிறது என்பதை குறித்து நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே நாங்கள் அநேக காரியங்களை பார்க்க முடியும். அங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே நம்முடைய ஆதி பிதாக்களாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்ததான 2 பிள்ளைகளை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே ஆபேலையும் காயினையும் குறித்து வேதம் சொல்லுகின்ற வேளையிலே இருவரும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்தும்படியாக அவர்கள் காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வருகின்றார்கள். அங்கே ஆபேல் தன்னுடைய மந்தைகளிலே தலையீற்றுகளிலே சிலவற்றை கொண்டு வந்தான். அதே போல காயின் அவனுடைய காணிக்கைகளை அங்கே ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். அங்கே ஒரு சம்பவம் நடக்கின்றது. என்ன? ஆபேலுடைய காணிக்கையையும் தேவன் அவனையும் அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையை தெய்வம் அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன என்று அங்கே நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அங்கே ஆபேலுடைய காணிக்கையை தெய்வம் அங்கீகரித்திருக்கின்றாரே, ஏன் இந்த காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறதை பார்க்கிலும், அந்த காயின் என்பவன் தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை தெய்வம் அங்கீகரித்தார், என்னுடைய காணிக்கையை ஏன் என் தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி ஒரு மிசை தன்னை நிதானித்து பார்க்கவில்லை, ஒரு மிசை தேவனுக்கு முன்பதாய் தன்னை நிறுத்தவில்லை. ஏன் பட்சபாதம் இல்லாத தேவன், அன்பில் பூரணம் உள்ள தேவன், அங்கே அநியாயம் இல்லாத தெய்வம், ஒரு மனுஷனையும் தள்ளிவிடாத தெய்வம் ஏன் என் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? ஏன் நான் என்ன குற்றம் செய்தேன்? கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி
தவறாய் இருக்கின்றேன் என்று தன்னை தான் நிதானித்து பார்க்கவில்லை, தன்னை ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கவில்லை. தான் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தவனாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாய் தன்னை நிலைநிறுத்துகிறவனாய் இருக்காதபடிக்கு மாறாக அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய சகோதரன் மேலே கோபம் கொள்ளுகின்றான், தன்னுடைய சகோதரன் மேலே எரிச்சல் அடைகின்றான். அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. அங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. பாருங்கள், தேவனுக்கு முன்பதாய் ஆண்டவரே நான் என்ன குற்றம் செய்தேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு இருக்கின்றது, ஏன் நான் காணிக்கை நீங்க அங்கீகரிக்கவில்லை ஆண்டவரே என்று கேட்பதற்கு பதிலாக தன் சகோதரன் மேலே அவனுக்கு ஒரு எரிச்சல் வருகின்றது. தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்ததான தன்னுடைய இரத்தமாய் இருந்தும் அவன் மேலே கோபம், அவன் மேல் எரிச்சல். தன்னுடைய அந்த எரிச்சலை அடக்க முடியாதபடிக்கு அவனுடைய முகநாடி வேறுபட்டு அவன் ஒரு கோபம் கொள்ளுகிறவனாய் மாறிவிடுகின்றான். அன்பான தேவ ஜனமே, அங்கே ஒரு நிமிஷம் அவன் தன்னை ஆராய்ந்து, ஆண்டவரே என்னையா நான் உமக்கு விரோதமாய் செய்தேன், என்ன தவறு செய்தேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்காமல் போனது என்ன, என்னுடைய தவறை உணர்த்தும் ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பதாய் நிற்கிறேன், என் கையிலே கரை இருக்கிறது ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், தயவா எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்காமல் போனதற்கு நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன், என்னை ஒரு மிசை மன்னியும் ஆண்டவரே, உமக்கு முன்பதாய் என்னை நான் தாழ்த்துகிறேன், உமக்கு முன்பதாய் நான் வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை மன்னியும் என்று சொல்லி கதறி இருந்தால், கெஞ்சி இருந்தால், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருந்தால், நிச்சயம் இரக்கமுள்ள தேவன், ஒருவரையும் புறக்கணிக்காமல் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற நம்முடைய மகிமை நிறைந்த தேவன் இரக்கம் பாராட்டி இருப்பார், தயவு பாராட்டி இருப்பார். அவர் அன்பு நிறைந்த தெய்வம், அவர் இரக்கம் நிறைந்த ஆண்டவர், அவர் பூரண கிருபை அளிக்கின்ற தெய்வம், அவர் நிச்சயமாய் இறங்கி இருப்பார். ஆனால் இவன் தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தாமல் தன்னை தேவனுக்கு விரோதமாக எழுப்பி, அங்கே தேவன் பேசும் பொழுது தேவனுக்கு எதிராக பேசி தன்னுடைய சகோதரனை கொலை செய்யும் அளவுக்கு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். அதைத்தான் தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லியும், கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்கின்றேன் என்று சொல்லியும், வேதத்தை தியானிக்கின்றேன், சபைக்கு போகிறேன், ஆண்டவரை நான் ஆராதிக்கின்றேன் என்று சொல்லியும், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் விடுகின்ற பெரிய தவறு என்னவென்றால், நாங்கள் நிதானிக்கின்றது கிடையாது, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றது சரியான குறைவாய் இருக்கின்றது. ஆகவே இப்படியாப்பட்ட தவறுகளை நாங்கள் விட்டு விடுகின்றோம். இந்த தவறுகளை விட்டுவிட்ட உடனே என்ன நடக்கின்றது? தேவனுடைய கோபம் நம்ம மேலே கடந்து வந்து விடுகிறது. ஆகவேதான் காயினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், அவன் நிலத்திலே பயிரிட்டதான் அதே நிலத்திலே அவனுக்கு சாபத்தை தேவன் அங்கீகரித்தார். சாபம் வரும் என்று அவனுக்கு சாபத்தை கட்டளையிட்டார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இருந்த இடத்தை விட்டு ஓடி போகின்றதான ஒரு நிலைமைக்குள்ளே அவன் கடந்து வந்தான். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நாங்கள் எப்படி எங்களை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எப்படி எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு என்ன, யோசேப்பு என்று சொல்லப்படுகின்றதான தேவனுக்கு பிரியமான, தகப்பனுக்கு பிரியமான ஒரு நல்ல பிள்ளையை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அவன் தன்னுடைய தகப்பனுக்கு வயது சென்ற காலத்தினாலே பிறந்தபடியினாலே தன்னுடைய தகப்பன் அந்த மகன் மேலே மிகுந்த அன்பு உள்ளவனாய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அங்கே அவன் என்ன செய்வான், அங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை ஒரு மிசை சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே இந்த யோசேப்பு 17 வயதுதான், 17 வயது வாலிபன் இளைஞன், அங்கே கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக, அங்கே தேவனுக்கு பிரியமுள்ளவனாக, தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமுள்ளவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஏன் அவன் பிரியமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து அந்த வசனத்திலே நம்முடைய கவனத்தை செலுத்துவோம்.
பார்ப்போமாயிருந்தால் தன்னுடைய சகோதரர்களுடைய துன்மார்க்கத்திற்கு அவன் உடன்படாதவன், சகோதரருடைய துன்மார்க்கத்திலே தன் பங்கு கொள்ளாதவன், சகோதரர்கள் செய்கின்றதான அக்கிரமங்கள் அநியாயமான காரியங்களிலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளாதபடிக்கு, துன்மார்க்கனுடைய வழியிலே நிற்காதபடி, பாவிகளுடைய வழியிலே நிற்காதபடிக்கு தன்னை தான் அங்கே ஒழுங்குபடுத்திக் கொண்டு தகப்பனுக்கு பிரியமுள்ளவனாக தன்னுடைய துன்மார்க்கத்தின் வழியிலே வாழுகிற சகோதரர்களை குறித்து தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி வருகின்றபடியினாலே சகோதரர்கள் தங்களுடைய துன்மார்க்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதை விட்டு விலகுவதற்கு பதிலாக தன்னுடைய சகோதரன் மேலே கோபம் கொள்ளுகிறார்கள். தன்னுடைய தகப்பன் தங்களை பார்க்கிலும் தன்னுடைய சகோதரனாகிய அந்த யோசேப்பின் மேலே பிரியமுள்ளவராய் இருக்கின்றபடியினாலே இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த யோசேப்பின் மேல் கோபம் கொண்டு அவனை ஒரு குழியிலே போட்டு அவனை கொலை செய்யும்படியாக ஆலோசனை பண்ணி முடிவிலே அவர்கள் இன்னொரு தேசத்துக்கு அவனை விற்று போடுகிறார்கள். அன்பான தேவ ஜனமே, தகப்பனுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று அறிய வேண்டும். தெய்வம் நம்மை பார்த்து உண்மையின் உத்தமமான ஊழியக்காரனை என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய அந்த அரவணைப்புக்குள் நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தை எங்களோடு பேசப்படும் பொழுது நாங்கள் எங்கள் இருதயத்தை தியானித்து சிந்தித்து பார்த்து இந்த வார்த்தையின்படி நான் குற்றமற்றவனாய் இருக்கின்றேன் என்று எங்களுடைய இருதயம் மனசாட்சி சொல்லத்தக்கதாக நம்மை நாங்கள் நிதானிக்கின்றவர்களாய் நாங்கள் மாறும் பொழுதுதான் கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தின் கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய பூரண கிருபை நம்மை கடந்து வரும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்றதான பெரிதான அந்த ஜெயம் நிறைந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பதிலாக எங்களுடைய துன்மார்க்கத்திலே நாங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் இருப்போம், இப்படிதான் எங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆனால் தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் சத்திய வேதத்தின்படி கர்த்தர் ஒரு நாளும் அப்படி எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தெய்வம் அங்கே பழைய துருத்தியிலே புதிய திராட்சை ரசத்தை ஊற்ற மாட்டார். புளித்த பழைய பிசைந்த மாவோடு கூட புதிய பிசைந்த மாவை தெய்வம் வைக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஏனென்றால் பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை ஊற்றுவோமே ஆனால் அந்த துருத்தி, அந்த திராட்சை ரசம் கிழித்துவிடும். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை வைக்க வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால், தெய்வம் தம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக, கரையற்றதாக தேவ வார்த்தையின்படி நாங்கள் சுத்திகரிக்கப்படும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை தன்னுடைய பெரிதான கிருபையினாலே தன்னுடைய கரத்தை பிடித்து நடத்துவார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பெயரை மாற்றி இருக்கலாம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லலாம், நல்லது. ஆனால் உண்மையாகவே தெய்வம் நம்மோடு இருக்கின்றாரா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இங்கே காயின் தன்னை ஆராயவில்லை, ஆபேல் உடைய காணிக்கையிலே காயின் தன்னை ஆராய்ந்து பார்க்கவில்லை. அதே போல யோசேப்பினுடைய மற்ற சகோதரர்கள் தன்னை ஆராய்ந்து பார்க்கவில்லை. அவர்கள் கடைசியில ஒரு நாள் இவனை புற ஜாதிகளுக்கு விற்று போட்டார்கள், இன்னொரு தேசத்திலே அவனை வெளிப்பணங்களுக்கு விற்று போட்டார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட இருந்து, ஏனென்றால் அவனுடைய காரியங்கள் நல்லதாயிருந்தது, துன்மார்க்கத்துக்கு அவன் துணை போகவில்லை. சங்கீதம் 1 நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகாக வேதம் சொல்லுகின்றது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேதத்திலே பிரியமாய் இருக்கின்றவனாக, கர்த்தரை தேடுகின்றவனாக நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வேதத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அங்கே யோசேப்பு இருந்த அந்த சிறைச்சாலையிலே தேவன் அவரோடு கூட இருந்தார். அதே சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தி எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றும் பொழுது கர்த்தருடைய கரம் கூட இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதமாக நாங்கள் ஆராயும் பொழுது வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களை நாங்கள் ஆராயும்படியாகத்தான் ரோமருடைய புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அன்பு தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்கு
கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்லுகிறவன், கிறிஸ்து என்பது தேவனாகிய தன்னுடைய குமாரனாய் இருக்கின்றபடியினாலே, இயேசு கிறிஸ்து வார்த்தையின் வடிவாய் உலகத்தில் வந்தபடியினாலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தேவ வார்த்தைக்குள் வாழ வேண்டும். தேவ வார்த்தைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். தேவ வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கரம் அவனோடு இருக்கும். அப்பொழுது அவன் தேவனோடு கூட இருக்கின்றான், தேவனுக்குள் வாழுகின்றான், தேவனுக்கு உட்பட்டு இருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது. அன்பு தேவ ஜனமே, இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களை நாங்கள் தியானிக்க வேண்டும், எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உட்பட்டு இருக்கின்றோமா? கிறிஸ்துவோடு எங்களுடைய உறவு சரியா இருக்கின்றதா? கிறிஸ்து எங்களுக்குள் வாழுகிறாரா? கிறிஸ்துவை போல நான் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி இருக்கின்றதா? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்பொழுதும் சித்தமானதை பிரியமானதை செய்தபடியினாலே அவர் அவரை தனிமையாய் இருக்க விடவில்லை என்று அங்கே யோவான் 8:29 சொல்லுகின்றது அல்லவா? அங்கே இயேசுவோடு பிதாவானவர் இணைந்து இருக்கின்றபடியினாலே தனிமையாய் இருக்க விடவில்லை. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு ஒரு தனிமையினால் வாழுகின்ற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அந்த வாழ்க்கை தான் விலையேற பெற்ற வாழ்க்கை. தேவ ஜனமே, அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம் அங்கே ரோமர் 8:1 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல். மாம்சத்தின்படி நாங்கள் நடக்கக்கூடாது, மாம்சத்தின் கிரியைகளிலே நடக்கக்கூடாது. மாம்சத்தின்படி வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த வேதனைகள் உண்டு, மிகுந்த துன்பங்கள் உண்டு. மாம்சத்தின்படி நடக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்தால் போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், அவன் பெரியவன் நான் பெரியவன் என்ற இந்த போட்டி நிறைந்த வாழ்க்கை எல்லாம் மாம்சத்தின்படி இருக்கின்ற ஒரு காரியம். இந்த மாம்சத்தில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் அழித்தால் பிழைப்போம் என்று வேதம் சொல்லுகின்றது. மாம்சத்திற்கு எங்களை விற்று போடுவதற்கு நாங்கள் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள்.